ஜெனி ஜெனி சொந்த ஊரு கர்நாடகாவா? சென்னை தான் சார். சித்ரதுர்கான்னு சொன்ன அங்க போய் செட்டில் ஆகி வருஷம் அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. எங்க? சென்னையில. பார்த்தா பெரிய மாதிரி இருக்க. தாபால வேலை செய்யற? வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்ல? உன்னதான். என்ன சிம்ரன் ரொம்ப டல்லா இருக்க? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. அதான் உடம்பு சரி. அதை விடுங்க. உன்னை பார்த்தா உடம்பு சரியில்லாத மாதிரி தெரியலையே. வேற எதுவும் பிரச்சனை நான் உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன். எல்லாம் சரியா தானே போகுது? குழப்பம் இல்லையே. சிம்ரன் எவனை பார்த்தா ஆகுமா இருக்கு. இவன் கண்ணை பார்த்தா பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் பேசிட்டு இதை வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். நீங்க கேட்ட மட்டும் சொல்லிட போறோம். அப்படியே சொல்லு முகுந்த். ஏதா பிரச்சனை? அப்படிலாம் இல்லை சார். இந்த பாரு உன்னை பார்த்த அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருச்சு. எனக்கு நீ வேற சிம்ரன் வேற இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன உதவி வேணாலும் சரி, எதுன்னு நான் பார்த்துக்கிறேன். என்னால் உதவி பண்ணுறேன். ஓகே ஒரு வேலை பண்ணு. சாயங்காலம் வீட்டுக்கு வா. ஃப்ரீயா பேசலாம். இல்லை சார், வேலை இருக்கு. அப்படியே ஐயோ, அதெல்லாம் இல்லையா. நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். சொல்லிட்டா. வீட்டுக்கு வா. யோ என்கிட்ட தான் சொல்லல. போய் பாண்டி சரியாவது மனசு பேசு. போயா. சரி போ. சரிங்க சார். வர சார். என்ன பிரச்சனை தெரியலையே. ஒரு மார்க்கமா இருக்கா? அதான் எனக்கு புரியல. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நான் பேசுறேன். சாயங்காலம் வீட்டுக்கு வர. யோ வாங்கயா. கோவிந்தா சார். டேய் தம்பி வர. சார் பேசுறடா. என்ன விஷயம்? சார். சார் நான் வீட்டுக்கு வந்து வா. சரி. நான் பாப்பா இப்படிங்கற பாப்பாங்கறா உள்ள இருக்காரு. டாடி சார் ஓடி சார். வாங்க பாஸ். வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஓடி பாத்து சொல்லுங்க. நாங்க சாவி. சரி. நான் சார் ஊடலாம் புடிச்சதா? புடிச்சிருக்கு. காசு அதெல்லாம் அக்கா குடுத்துச்சு. சரிங்க. வட்டா பாப்பா. இதுக்கு மேலே நாம இங்க வந்தனா தேவையில்லை பிரச்சனை தான் வரும். உடனே மீரோ கிளம்பணும். அப்புறம் இதான் அரண்மனை.
இங்க ஒரு ராணி இருந்தா அட்டகாசம் இளவரசன் இருந்தா. ஆனா இப்போ இல்ல. போலீஸ் என்ன சும்மாவா? முகுந்தா நான் காலையில காக்கி சட்டை போட்டேனா கழட்ட வரைக்கும் மனுஷனே கிடையாது. ஆனா கல்யாணம் முன்னாடி யோசிச்சிருக்கணும். கரெக்ட் தானே? சாயங்காலம் சினிமா பீச்சுன்னு எனக்கு தெரியாது. I'm not an ordinary guy. I love the profession. Yes. என் பையன் 4 வயசு. Finally divorce. Great divorce. மனசாட்சியே இல்லாம விட்டு போயிட்டா. கையெழுத்து கொடுத்துட்டேன். பாவம் 19 வயசு. கண் கூட காட்டல. எஸ் இன்ன வரைக்கும் யாருக்குமே துரோகம் கிடையாது. கொண்டாட்டி போலீஸ் வேலை எனக்கு மாத்திரம் போட்டு கொடுத்துட்டேன். யாருக்காவது ஒருத்தருக்கு துரோகம் பண்ணிட்டா வழி மனுஷன் தானே. சார் பார்த்து பாரு சிம்ரன் பொண்ணைய இந்த உலகத்துல பொண்டாட்டி வெப்பாட்டி காதலி அதை தவிர வேற எந்த மேலான உறவு இருந்தாலும் தாய் என் தங்க என் மக எப்படி வச்சுக்கலாம். அதான் சிம்ரன் நல்ல பொண்ணு. அவ சந்தோஷமா இருக்கணும். அதான் ஆசைப்பேன். அவ சந்தோஷம் உங்களுக்கு சொன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவ முகத்துல சிரிப்பு பார்த்து அதுக்கு காரணம் நீ. சார் பாத்துக்கிறேன். நம்பிக்கை பாண்டிடா கணேஷ் பாத்துக்கிறேன். நான் ஒரு முட்டாளுங்க, ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க. அண்ணாச்சிக்கு ஆணி நூத்தா ரெடியா? நைனா வச்சியா? கலைக்கு ஒன்று பொண்ணா ஒழுங்கா போடுப்பா ஒழிச்சு. நீ சாப்பிட்டியா? நான் தேவையில்லாம இங்க வந்து உன்னை குழப்பட்டேன்னு நினைக்கிறேன். சிம்ரன் என்ன மன்னிச்சிரு. உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நான் எந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு உனக்கு தெரியாது. நீ நிறைய முறை என்ன கேட்டிருக்க. உன்கிட்ட சொல்லக்கூடாது இல்லை சிம்ரன். சொன்னா புரியல. வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு. எனக்கு உன் மூலமா பாண்டி மூலமா பல உண்மைகளை புரிஞ்சுக்கிட்டேன். பட் டூ லேட். பல கனவு ஜெய வாழ்க்கை இப்ப எல்லாமே சூன்யமா போச்சு. பாண்டி கூப்பிட்டாரு. நீ போனியா? உன்னை பத்தி கேட்டாரா? அவருக்கு அமைஞ்ச வாழ்க்கை வலி வேதனை எல்லாத்தையும் சொன்னார். அவரை விட்டு கொண்டாட்டி அவரை பார்க்கணும்னு துடிக்கிற பையன் கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான். ஆனா அவனை மட்டும் சந்தோஷமா இருக்காரு. என்னால முடியல. பிரச்சனை யாருக்குதான். அதுக்காக அதே யோசிச்சிருந்தா நல்லா இருக்கும். முதல்ல பிரச்சனையை ஒளிந்து விட
அதை தள்ளி போய் பாரு. பிரச்சனை நம்மள விட்டு தள்ளி இருக்கிற மாதிரி தெரியும். வேணா என்ன எடுத்துக்கோ நீ. என் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் நினைச்சு கஷ்டப்பட்டு இருந்தா இந்நேரத்துக்கு உயிரோட பார்த்துக்க முடியாது. தள்ளி தள்ளி வச்சு பார்த்ததால தான் 10 பேர் பேரை சாப்பிட்றாங்க. நம்பி வந்து உன்னையும் இந்த குழந்தையும் நான் பார்த்துக்கிறேன். இது கடைசி தொடரணும் ஒரு ஆசை தான். புரியுது. உனக்காக வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. அது நான் இல்லை. புரிஞ்சுக்கோ. சரி இதை விடு. கடைசியா கேட்கிறேன். உன் பொண்டாட்டி இல்ல இல்லைன்னா அவன் உயிரோட இல்லை. உயிரோட இல்லையா? எப்படி சிம்ரன் நான் ரொம்ப நாளைக்கு வைக்க மாட்டேன். நாளைக்கு ஒரு கிளம்பிடுவேன். எனக்கு கொஞ்சம்